Hey guys, welcome back. Recently Redmi Note 14 series launch பண்ணி பெரிய சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ போக்கோல இருந்து இந்த மாசம் 17ஆம் தேதி ரெண்டு 5G phones வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ ஒன்று வந்து அண்டர் 10,000க்கும் இன்னொன்று வந்து அண்டர் 20,000 லான்ச் பண்ண போறாங்க. C75 அண்ட் போக்கோ M7 Pro. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க, எந்த ஃபோனோட ரீபிராண்டட் வெர்ஷனாக இது இருக்க போது எல்லாமே வந்து இந்த ரெண்டு ஃபோன்ஸ் பற்றி நம்ம குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி டெலகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய எஃபர்ட்ஸ் வந்து புஷ் பண்ணி அங்கே டீல்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து வீடியோஸுமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பண்ணுற சப்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சா மட்டும் வந்து நம்ம டீல்ஸ் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே ரெகுலர் பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்கோ C75 5G வந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ரெட்மிலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண A4 5G இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்து C75 கொண்டு வராங்க. டிஸ்பிளே வந்து 6.8 இன்ச் இருக்க போது, HD+ LCD டிஸ்பிளே இருக்குது, 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டு. இந்த வாட்டி பேட்டரி பேக்கப் வந்து 5160 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஜியோ எக்ஸ்க்ளூசிவ் 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வராங்க. ஸோ 5G NSA சப்போர்ட் வந்து கிடையாது, 5G SA சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ ஏர்டெல் 5G வந்து யூஸ் பண்ண முடியாது, பட் ஏர்டெல் 4G மற்ற நெட்வொர்க் 4G சிம்ஸ் வந்து நம்ம இந்த போக்கோ C75 வந்து யூஸ் பண்ண முடியும். ரியரில் அந்த 50 மெகாபிக்சல் வந்து சோனி சென்சார் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதே ஸ்னாப்ட்ராகன் 4H Gen 2 யூஸ் பண்ணி தான் வந்து பவர் பண்ணுறாங்க. ரெட்மி A4 5Gயில் 4H Gen 2 ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. நார்மல் டெய்லி டாஸ்க் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் ரொம்ப இன்டென்ஸாக மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பெருசாக வந்து நமக்கு சூட் ஆகக்கூடிய டிவைஸ் கிடையாது. பட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற டிவைஸ் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து இந்த ஃபோன் நமக்கு ஃபேவரபுளாகவும் இருக்கும். நார்மல் டெய்லி யூசேஜாக இருக்கட்டும், இல்லை செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை எல்டர்ஸ் யாராச்சும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் பண்ணுறாங்க, இல்லை நார்மல் அவங்களோட யூசேஜ் வந்து மினிமலாக தான் இருக்குது அப்படின்றப்போ அந்த மாதிரி யூசஸை வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஃபோனாக இருக்கும். பட் இது போக்கோ பிராண்டிங் அப்படின்றதுனால நம்ம C75 5G வந்து ரெட்மி A4ஓட இன்னொரு கம்மியான ப்ரைஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி ஒரு 500 to 750 rupees வரைக்குமே வந்து கம்மியாக லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்கன்ற வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து போக்கோ M7 Pro 5G, இது வந்து ரெட்மி Note 14ஓட ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் தான். இந்த வாட்டி வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. டிஸ்பிளேவோட பிரைட்னஸ்க்குமே வந்து அவங்க அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காங்க. எஸ், ஓரளவுக்கு வந்து நல்ல பிரைட்டான பேனல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. AMOLED டிஸ்பிளே இருக்குது. ரியரில் வந்து சோனி LYT600 சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே தான் ரெட்மி Note 14ல் என்ன பார்த்தோமோ அதே ஃபோன் தான் வந்து போக்கோ பேரில் வந்து ஒரு புது மாடலில் கொண்டு வராங்க. 5110 mAh பேட்டரியும் 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. C75 அண்ட் M7 Pro ரெண்டுமே வந்து Android 14 பேஸ் பண்ண ஹைப்பர் OSோடு தான் வரப்போகுது. M7 Proவில் வந்து ரெட்மி Note 14ல் பார்த்தா அதே MediaTek Dimensity 7025 Ultra தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெட்மி Note 14 நம்ம பார்த்தோன்னா ஒரு 19-20,000 ரூபி லான்ச் பண்ணி நிறைய பேர் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஷாக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் அந்த ஃபோன் வந்து எப்படி பார்த்தாலுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. ஓரளவுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் கேமராஸ் அவங்க பேக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கூட அதே ப்ரைஸில் வந்து நமக்கு விவோ T3 இருக்கட்டும், iQ Z9 ரீசெண்டாக லான்ச் பண்ண iQ Z9Sமே வந்து சிமிலர் ப்ரைஸில் தான் வந்து ஃபாலோ ஆகுது. இல்லை பழைய மாடலான OnePlus Nord CE3மே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து அண்டர் 20,000 வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபோன். 7025 எப்படி பார்த்தாலுமே வந்து அந்த 20,000 rupeesல வந்து ஃபிட் ஆகிற மாதிரியே இல்லை. பட் போக்கோவில் ஏதாச்சும் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். 15,000 rupees அப்படின்ற வந்து ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கும். பட் ரெட்மி Note 14லேயே வந்து ஒரு LCD டிஸ்பிளே கொடுத்து ப்ளஸ் வந்து ரியரில் சோனி கேமராக்கு பதிலாக வந்து சாம்சங் 50MP சென்சார் யூஸ் பண்ணி அது ஒரு 12,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ப்ரைஸிங்காக இருந்திருக்கும். போக்கோ M7 Proவை எந்த அளவுக்கு அக்ரெசிவாக அவங்க ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ரெட்மி Note 14ஓட கம்மியான ப்ரைஸில் வந்து போக்கோ M7 Pro லான்ச் பண்ணுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு மார்ஜின் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். M7 Proவும் C75மே வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து நமக்கு டிசம்பர் 17ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் எத்தனை பேர் வந்து எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.